ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவி செக்ஷனில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேர்ட் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்க கொரியன் மூவி. படத்தோட நேம் த மூன். இது ஒரு சர்வேல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கொரியன் கவர்மெண்ட் மூணுக்கு மனுஷங்களை அனுப்புகிற ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சிருது. மறுபடியும் 5 வருஷம் கழித்து அதே மாதிரி மூணுக்கு மனுஷங்களை அனுப்புகிற ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க. பழைய ப்ராஜெக்டில் இருந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணி 3 சயின்டிஸ்ட்டை அதில் லான்ச் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அவங்க திட்டமிட்டபடியே லான்ச்சில் எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் பூமியை விட்டு தாண்டி ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. மூன் பக்கத்தில் போகிறப்ப திடீர்னு சன்லேருந்து வர சோலார் வேவ்னால அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அஃபெக்ட் ஆகுது. அதனால அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் சில பழுதுகள் வருது. அந்த பழுதுகளை சரி பண்ணுறதுக்காக 2 சயின்டிஸ்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியில் வராங்க. சடனாக அதில் ஏற்படுற சில பிரச்சனைகள்னால அந்த 2 பேரும் இறந்துடுறாங்க. 3ஆவதா ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தனியாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மாட்டிக்கிறான். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் தனியாக மாட்டிக்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட்டை நம்ம ஒரு ஹீரோன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த சயின்டிஸ்ட்டை எப்படியாவது உயிரோட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொரியன் கவர்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமில் அங்கே இருக்க சில சயின்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஹீரோவால் தான் இந்த சயின்டிஸ்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு பூமியில் இருக்க ஒரு ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பூமியில் இருக்க ஹீரோ அந்த ஸ்பேஸில் மாட்டிகிட்டு இருக்க ஹீரோவை காப்பாற்றினாரா இல்லையா, அவங்களோட மூணுக்கு போகிற ப்ராஜெக்ட் என்னாச்சு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் த மூன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸு அந்த சோலார் வேவ் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அஃபெக்ட் பண்ண பிறகு படத்தில் ஸ்பீடு பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. சில இடங்களில் மூணில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாகவே போகும். அந்த அளவு சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலாக மலையாள சினிமா எப்படியோ அதே மாதிரி கொரியன் சினிமாவிலையும் எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. இந்த படத்துலையும் அது மாதிரி நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட 2 பேரை சொல்லணும்னா, ஒன்று பூமியில் இருந்து இருக்க ஒரு ஹீரோ, இன்னொருத்தங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் தனியாக மாட்டிகிட்டு இருக்க ஹீரோ. 2 பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு எமோஷ்னலான பாண்டும் கனெக்ட் ஆகும். அது கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் தான் வெளியில் தெரியும். அந்த எமோஷ்னல் ஃபீல் உருவானதுமே நமக்குள்ளேயும் அந்த ஃபீல் வந்துடுது. அந்த ஃபீல் வந்ததும் எப்படியாவது ஸ்பேஸ் கிராஃப்டில் மாட்டிகிட்டு இருக்க ஹீரோ உயிரோட தப்பிச்சு வரணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே உருவாயிருது. அந்த விஷயம் நமக்குள்ளே உருவாகிறதுக்கு இந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் மிக முக்கியம்னு சொல்லலாம். மற்றவங்களும் படத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொன்னால், படத்தோட விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹாலிவுட் தரத்துக்கு இருந்துச்சு. ஒரு சீன் கூட விஷுவல் எஃபெக்ட்ஸ் கிராஃபிக்ஸ் மாரி தெரியல, அந்தளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் மூணில் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையிலே மூணில் நடக்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லணும்னா, யூஸ்வலாக இருக்க டெக்னிக்கல் விஷயங்கள் தான். ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய கேமரா ஆங்கிள்ஸ், லாங் ஷாட், ஷார்ட் ஷாட்ஸ்னு நிறையவே இருக்குது. காரணம், ஸ்பேஸ் கிராஃப்டில் நடக்கிறப்பெல்லாம் ஷார்ட் ஷாட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோ மூணில் சில வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிருப்பாரு. அந்த டைமில் லாங் ஷாட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணில் அவங்க ஒரு மாதிரி ட்ரோன் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேமரா பேஸ் பண்ணி சில ஷார்ட்ஸ்லாம் வரும். ஒளிப்பதிவை பேஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். படத்தில் பரபரப்பான நேரங்களில் சூப்பரான ஒரு பிஜிஎம்மும், ரொம்ப எமோஷ்னலான மோடில் அதுக்கேற்ற ஒரு பிஜிஎம்மும் போட்டு நமக்குள்ள நல்லாவே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து படத்தில் எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத சீனுன்னு சொல்ல முடியல. அந்தளவு பர்ஃபெக்டாக எடிட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு சீன்லையும் இருந்துச்சு. சவுண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பேஸ் கிராஃப்ட் பேஸ்டு மூவிங்கிறதுனால சின்ன சின்ன டோரை திறக்கிறது, டோரை லாக் பண்ணுறது, அந்த ஷூட்டில் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக சவுண்ட் டிசைனில் நோட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக சொல்லணும்னா, உங்களுக்கு அப்போலோ 13, கிராவிட்டி, த மார்ஷியன், இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு சர்வேல் ட்ராமாஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டனும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.